உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா, ஜனனி பயப்படாத, நான் வரேன். சிவா, சிவா, அமைதியர். சிவா, என் தம்பி அநியாயத்துக்கு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க தெரியுமா? என்னால எப்படி அதான் தாங்கிக்க முடியும்? உன் தம்பி என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அப்படி என்னங்க அவன் பண்ணா? உங்க பொண்ண அவன் விரும்பினா? காவேரி அவனுக்கு முறை பொண்ணு தானே? முறையா? என்னடி முறை கொண்டாடுற? பின்ன முறை இல்லையா? அவனுக்கு எந்த முறையும் கிடையாது. நீங்க எனக்கு அத்தான்னா உங்க பொண்ணு அவனுக்கு முறை தானே? அந்த முறையை அவன் எடுத்துக்கிறான். ஏய், இது பாரு, நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா? நம்ம 2 பேர் தொடர்பை வச்சு மத்தவங்க உரிமை கொண்டாட முடியாது. தாலி கட்டலன்னா என்ன? எனக்கு நீங்க புருஷன் தானே? அத இல்லங்கிறீங்களா? அப்படி பார்த்தா எங்க அம்மா உங்களுக்கு என்ன உறவு? என் தம்பி உங்களுக்கு என்ன உறவு? உன் உறவுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க அத்தான்? உறவுன்னு வந்துட்டா பிரிக்க கூடாது. நீங்க உள்ள வாங்க முதல்ல. டேய் தாசு, நல்ல வெடக்கோழி குஞ்சா பார்த்து அடிச்சு கொண்டு வா. அதான் உன் மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வாங்க. ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். காட்டுங்க. சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் தான் எரியும், சரியாயிடும். ஓகே ஓகே தானே? ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. வாங்குங்கடா வெள்ளியில் கூஜா. ஏய் சிவா, வாங்குடா வெள்ளியில கூஜா. சொல்றா என் மேனேஜரு. சிவா வைஃப் ஜனனி செங்கல் சாலை மேல ஏறி தெரியாம விழுந்துட்டாங்க. சிவாவும் விழுந்துட்டாரு. ஏய் அப்படியாடா? டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நல்ல செய்தியா சொல்றா. செத்துட்டாங்களா? டேய் இனிமே நான் தான் அம்பலத்தாரோட வாரிசுன்னு சொல்லுடா. நீ சிவா இல்லன்னு சொல்லுடா. டேய் அந்த மலேசியாக்காரி இல்லன்னு சொல்லுடா. அது இல்லனே. டேய் என்னடா சொல்ற? சிவா அவங்கள காப்பாத்திட்டாரு. அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஐயோ, என்னடா இவங்க இப்படி ஆயிட்டாங்க? பிளான் போட்டாலும் சாவ மாட்டேங்கிறாங்க, தானாவும் விழுந்து சாவ மாட்டேங்கிறாங்க. டேய் இவங்க எப்பதான்டா சாவாங்க? டேய் நீ அது புடிச்சு தள்ளி இருக்க வேண்டியதானே? இது ஒரு நல்ல சான்ஸ்டா. இப்ப சான்ஸ் போச்சே. டேய் ஒரு கோல கூட நிம்மதியா பண்ண முடியலடா. போய்டா நீ போன. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ராசியில்லா ராஜா. ஒழுங்கா காட்டுங்க. ஏன் இப்படி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க? நீதான் வேடிக்கை காட்டுறல. சும்மா இருங்க. ஆமா, நான் சும்மா தான் இருக்கேன். நீ வெக்கப்படுற அழகை பார்த்தும் நான் சும்மா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, மலேசியாலையும் இப்படிதான் பண்ணுவியா? மலேசியானா? இல்ல, இப்படிதான் மஞ்சள் போடுவீங்களான்னு கேட்டேன்.
எல்லா ஊர்லயுமே அடிபட்டா மஞ்சள் பத்து போடுறது வழக்கம். இது எங்க பாட்டி வைத்தியமாச்சே. சுட்டுட்டீங்களோ? பார்த்து. மலேசியாலயும் பாட்டிங்க இருக்காங்க. அப்ப அந்த மலேசியா பாட்டியும் அந்த மாதிரி அழகா இருப்பாங்க. அமைதியா சமத்தா எதுவுமே பேசாம இருந்தா மஞ்சள் போடுவேன், இல்லைன்னா நான் அப்படியே எந்திரிச்சு போயிடுவேன். ஐயோ, இனிமே பேச்சே கிடையாது. நீ போடு. இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிறதுனால தான் நிறைய அப்பாக்கள் கவலை இல்லாம இருக்காங்க. ஆனா இந்த அம்மாக்கள் நிலைமெல்லாம் பாவம். குடும்பம் குடும்பம்னு வாழ்ந்துட்டு கடைசியில அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஏய், எங்க அப்பாவை குறை சொல்ற? இல்ல, உங்க அம்மா மாதிரி இருக்கிற நிறைய அம்மாக்களோட நிலைமைய தான் சொல்றேன். பாத்தியாமா உன் மருமகளை? ஏன்னா எனத்தோட சேர்ந்துருச்சு. டேய், அவளை எதுவும் சொல்லாதடா. சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. மா, நீங்க வாங்கம்மா, அவர் வந்துருவாரு. நீங்க அதையே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. இல்லம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி கிடையாது அவரு. பசி எடுத்தா தாங்க மாட்டாரு. கடை சாப்பாடும் அவருக்கு ஒத்துக்காது. அட, எப்பயாவது தானம்மா. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவசரத்துக்கு ஒரு டீ காஃபில சக்கரை போட்டு சாப்பிட்டாருன்னா என்ன ஆகுறது? ஓ, ஏம்மா ஒரு டீல எப்பாவது கொஞ்சம் சக்கரை போட்டா என்னம்மா? அதான் ஒரு டேப்லெட் போட்டுக்கிறல்ல. வந்துட்டாரு. வந்துட்டாரு பழக்கு. வா. ஏன்பா வாங்க. எங்கப்பா போனீங்க? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு கால் ஏதாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன், என்னாச்சு? அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.